ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் கட்லெட். ரைஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கட்லெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ரைஸை லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் 2 வத்தலை லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ட்ரையாக. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் எல்லாமே மசியும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு 2 தடவை 2 பாட்டாக இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா ரைஸ் நீங்கள் அப்போ தான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா மேஷ் ஆகும். அதனால தான் நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பிளேட்டில். எல்லா மாவையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஒவ்வொரு உருண்டையாக ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல கட்லெட், அது ஒன்று ஒன்றா இந்த ஆயிலை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 5 to 7 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு கட்லெட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா சைடும் ஈவனாக லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். குக் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டு வந்துடும், நல்லாவே இருக்காது கட்லெட். அதனால் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நம்ம கட்லெட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவனாக 2 சைடுமே ப்ரௌன் கலரில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கட்லெட்டில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட்லெட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எம்மியான ரைஸ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் டீ போடும்போது இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.